என்ன விதமான சிக்கல்கள் இருந்தாலும், நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்டின்னா, உங்களுக்கு கடவுள் வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்துட்டு என்ன அப்டின்னா குடுப்பாரு. கத்துக்கக்கூடிய வாய்ப்ப வந்துட்டு உருவாக்கி குடுப்பாங்க. யாராவது ஒரு நபர் மூலியமாவோ, கத்துக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம முன்னாடி நெறைய இருக்கு. யாருமே கத்துக் குடுக்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. எல்லாமே அவைலபிளா இருக்கு. நம்ம எல்லாருமே சேர்ந்து இப்ப கத்துக்கலாம். யார் வந்துட்டு என்ன அப்டின்னா, இப்ப உள்ள வந்திருக்கிறது. உமா சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட ஏஜ் வந்து 22 வந்து ஆகுதுங்க சார். ஸோ ம், நான் வந்து ஒரு 17 இயர்ஸ்ல இருந்து, அதாவது என்னோட +2 முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறத்துல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து பின்னாடி வந்து ஃபேமிலிக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து அப்படி. ஏன் அப்படின்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய பீப்புள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ம், லாஸ்ட் 7 டேஸாவுமே வந்து எல்லாருமே பேசினது வந்து ஒரு பேரண்டோட பொசிஷன்ல இருந்து அவங்கவங்க லைஃப்ல என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனா வந்து பசங்க சைட்ல இருந்து அவங்க என்ன டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அது அவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லைன்னா வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு இப்போ வந்து அது பேசுறதுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க சார். ஸோ ம், ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஹெல்த் ஹெல்த் ஜேர்னில வந்து எங்க ஹோல் ஃபேமிலியுமே சார், நான், எங்க அம்மா, அக்கா, அண்ணா, எங்களோட ம், ஹோல் ஃபேமிலியுமே வந்து உங்களோட ஹெல்த் ஜேர்னில ஒரு 10 வருஷமாவே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து முன்னாடி வந்து என்னன்னா எங்க வீட்ல நான் 3வது பொண்ணு. ம், மதர் ஃபீடிங் வந்து சின்ன வயசுல இருந்தே இல்ல அப்படிங்கறதால இம்யூனிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீமோகுளோபின் லெவலுமே ரொம்ப கம்மியா இருக்கும் சார். அதால என்ன ஆகும் அப்படின்னா டாக்டர் விசிட்டிங் போவோம் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ். அவங்களும் பில்ஸ் குடுப்பாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க, ட்ரிப்ஸ் போடுவாங்க. பட் எனக்கு வந்து அதுல இருந்து இன்னொரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகி எனக்கு வேற டாக்டர் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும் சார். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு பக்காவான சொல்யூஷனே எனக்கு கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு 12 வயசு தான் எனக்கு அப்போ வயசு. ரொம்ப கூட ம், இல்லவே இல்ல. ரொம்ப ஒரு அன்ஹெல்தி கிட்டா தான் இருப்பேன். ஒரு சுறுசுறுன்னு இருக்க மாட்டேன். சோ இந்த மாதிரியான ம், தான் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து போயிருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் மூலமா தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. நீங்க ம், சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எங்க ஹோல் ஃபேமிலியோடயுமே நாங்க எடுத்து அப்ளை பண்ணோம் சார். லாஸ்ட் 10 இயர்ஸாவுமே வந்து உங்களோட ஹெல்த் கோச்சிங்ல வந்து என்னோட ஹோல் ஃபேமிலி ஃபுல்லாவே ஹெல்தியா வந்து இருக்கோம் சார். ஈவன் ம், எங்க அம்மா கூட வந்து யூட்ரஸ்ல வந்து ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததால ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து எங்க அம்மாக்கு வந்து ஒரு 55 வயசு ஆகுது. இன்னமும் வந்து அந்த யூட்ரஸ்லாம் ரிமூவ் ஆகாம ரொம்ப ஹெல்தியாவும் ரொம்ப ஆக்டிவான மதரா வந்து எங்க அம்மா வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து அவங்க லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ம், எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்னன்னா, நீங்க சொல்வீங்க எப்பவுமே லேர்னிங் வந்து லேர்னிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ம், எனக்கு லைஃப்ல வந்து எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சின்ன பசங்களுக்கு வந்து என்ன டிஃபிகல்டிஸ் வந்து பெருசா இருந்துற போகுது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து நினைக்கிறது தான். நீங்க கூட வந்து ஒரு ட்ரெய்னிங்ல வந்து சொன்னீங்க. உங்க கோச்சிங் சிஸ்டம்ல என்ன சொன்னீங்கன்னா, ஒரு குழந்தை பொறக்குது அப்படின்னா, அது அம்மா மடியில படுத்துட்டு இருக்கப்போ அதோட கோணம் வேற மாரி இருக்கும். எந்திரிச்சு நடக்கிறப்போ அதோட கோணம் வேற மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாரி ம், வந்து நான் லைஃப்ல வந்து அதாவது நான் லைஃப்ல பர்சனலா வந்து நெறைய கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது இல்லைங்க சார். ஆனா வந்து என் ஃபேமிலி வந்து என்ன சஃபர் ஆச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு டோட்டலாவே தெரியும். நீங்க சொல்லுவீங்க எப்பவுமே ஒரு அடல்ட்ட விட குழந்தைக்கு வந்து 14 டைம்ஸ் அப்சர்வேஷன் பவர் இருக்கும். ம். தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ம், சாரி சார். நான் சிங்கிள் பேரண்டிங்ல தான் சார் வளர்ந்தேனே. ம், அப்பா வந்து சரியில்லாதால நீங்க சொல்லுவீங்க ஒரு ஃபேமிலி வந்து டோட்டலாவே அழிஞ்சிரும் அப்படின்னு. ம், ஆனா இன்னைக்கு வந்து ஹெல்த்ல நடந்த சேஞ்சஸ விட எங்க லைஃப்ல நடந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஒரு சிங்கிள் ம், மதரா வந்து அவங்க எங்கள ரைஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப லைக் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. சோ ம், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க சார். லைக் யாருக்குன்னா வந்து இட்லி சமைச்சு குடுக்கறது, யாருக்குன்னா டிஃபன் சமைச்சு குடுக்கறது, அதுல இருந்து வந்து எதனா கேஷ் வர்றது, இந்த மாரி தான் வந்து எங்கள வளர்த்தாங்களே அம்மா. நான் அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியுமே, ஓ! நம்ம ஃபேமிலில வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஸ்பார்க்ல தான் சார் நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 உணர்வே எனக்கு வந்துச்சு. நம்ம இந்த நிலையில தான் நம்ம இருக்கோம் போல இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து அந்த டைம்ல இருந்து தான் வந்துச்சு. சரி, வெல்னஸ் கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ம், ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு நானு ஒரு சின்ன அச்சீவ்மென்ட் ஒண்ணு பண்ணியிருந்தேங்க சார். அதுக்கு வந்து ம், நீங்க கரெக்ட்டா ஜூலை 8 2020ல வந்து நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்க. "இத ம், வந்து நீ எப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. ம், அதுக்கப்புறம் நான் அந்த இன்சிடென்ட்டயே மறந்துட்டேன். மறந்துட்டு ஜான்வரி மந்த் வந்து ஒரு கோல் செட் பண்ணேன். 5 மாசம் ஆச்சே, நீ ஏன் இன்னும் சார் கிட்ட பேசவே இல்ல? அப்படின்னு ம், சொல்லி ஒரு கோல் செட் பண்ணேன். செட் ம், பண்ணிட்டு ஒரு ம், வாரம் வந்து மார்னிங் எந்திரிச்சுக்கிறப்போ நான் அத பத்தி யோசிப்பேன். அதோட மறந்துட்டேன். சோ இந்த மாதிரியான ஒரு டைமிங்ல வந்து இப்போ உங்களோட செஷன்ஸ்ல இருந்து நெறைய லேர்ன் பண்ணியிருக்கேங்க சார். முக்கியமா வந்து ஒரு இன்னசென்ட்டான ஃபேமிலி சார் நாங்க. ம். ஒண்ணுமே தெரியாது.
ஏன்னா ஃபுல்லாவே வில்லேஜ் சைடு தான். எங்கன்னா எதனா டிராவல் கூட பைக் ஓட்ட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, நடந்து போணும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல தான் நாங்க இருந்தோமே. அதுவும் இல்லாம வீட்ல ஒரு சில பிசினஸஸ் எல்லாமே இந்த வட்டிக்கு விட்டு ட்ரை பண்ண போய் ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த பணத்தை இழந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 30 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சுங்க சார். அதனால என்ன, இந்த கடன்காரங்க எல்லாமே வீட்டுக்கு வெளியில ரொம்ப அஃபென்சிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுவாங்க. அது அது என்ன பேச மாட்டாங்க. எங்க அம்மா பேசுறப்போ என்னால அந்த இடத்துல பொறுத்துக்கவே முடியாது. சோ எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் ஒரு டாமினன்ட் தாட்டா இருக்கும் சார். ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியாது. அப்பதான் உங்களோட செஷன்ஸ், ப்ளூ பிரிண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எனக்கு கத்துக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எனக்கு மென்டலி எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறது அந்த இடத்துல இருந்து தான் தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வெளியில எல்லாமே மாறிடும் அப்படிங்கறது நீங்க மேஜராவே எல்லா செஷன்ஸ்லயுமே சொல்லுவீங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாமே உங்க மைண்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. அப்போ நானு டோட்டலா பிளாங்கா வச்சுக்கிட்டேன். பிளாங்கா வச்சுக்கிட்டு சொன்ன விஷயங்கள் எனக்கு 100% எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. அந்த டைமிங்ல நான் எடுத்து அதை லைஃப்ல அப்ளை பண்றப்போ எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்துச்சோ, ஈவன் பிகினிங்ல எங்களுக்கு பேசிக் நெசசிட்டிஸ் கூட ப்ராப்ளமா இருக்கும் சார். லைக் ஒரு பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே நாங்க வில்லேஜ்ல இருக்கப்போ எங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லாவே அது ஞாபகம் இருக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து இப்போ என்னோட ஹெல்த் ரிசல்ட்ஸ், ஃபேமிலி ரிசல்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ஒரு சில பீப்புள் எல்லாருமே கைட் பண்றப்போ இன்னைக்கு என் ஃபேமிலியை என்னால பத்திரமா பாத்துக்க முடியுது சார். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ இந்த வெல்னஸ் கோச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டில சந்தோஷமா இருக்கேன், பெரிய பணக்காரி ஆயிட்டேன். அதெல்லாம் விட நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் சார் என் ஹோல் ஃபேமிலியோடயுமே. ஏன்னா எந்த ஒரு இஷ்யூஸ்மே வீட்டுக்குள்ள இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் வைஸும் சரி, ஃபினான்ஷியல் வைஸும் சரி, ஒரு ஹாப்பினஸ் வைஸும் சரி, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பா அது முழுக்க முழுக்க காரணம் நீங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள். நாங்க எல்லாருமே அப்ளை பண்றோம். பாருங்க, ஒரு சின்ன விஷயம் தானே. இப்போ நம்ம நம்ம எல்லாருமே லைஃப்ல என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சிக்கல்ல இருந்துகிட்டே இருக்கு. பாவம் இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. நான் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு 22 வயசுல இருக்கிற ஒரு குழந்தையோட மனசுல என்ன அப்படின்னா, என்னென்ன மாரி எண்ணங்கள், அதை சுத்தி நடக்கக்கூடிய விளைவுகள், அந்த மனச எந்த அளவுக்கு என்ன அப்படின்னா பாதிச்சு, அதிலிருந்து லர்னிங் ஆயிருக்கு. நீங்க இதுல ஒண்ணு கூட எகைன் என்ன அப்படின்னா, எது நடந்ததுன்னாலும் அது ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். இது போன்ற காரணங்கள் எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது. எல்லாருக்கும் பண தேவைகள் இருக்கிறது, எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கிறது. இந்த கஷ்டங்களிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது, அதற்கான முயற்சி என்ன, அதற்கான தொழில் என்ன, அதற்கான ஃபாலோஅப் என்ன, யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை பின்பற்றணும், எப்படி செயல்படுத்தணும், நமக்கு இதுவரைக்கும் தெரிந்தது என்ன, தெரியாதது என்ன என்று கற்றுக்கொள்வது தான் இந்த வெல்னஸ் கோச். நம்முடைய வெல்னஸ் கோச்சர் இந்தியாவிலே நம்பர் 1. அவருக்கு மேலே யாருமே கிடையாது. அவருக்கு கீழே தான் மற்றவங்க எல்லாருமே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு கீழே ஒவ்வொருத்தருக்கு ஒரு வெல்னஸ் கோச்சு அவர் அப்ளை பண்ணுறாரு. ஒவ்வொரு குடும்பத்தையும் தத்தெடுத்துக்கிறாங்க. நீங்கள் இந்த வெல்னஸ் கோச்சில் ஜாயின் பண்ணுறீங்க, உங்கள் கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிப்படணும், உங்களுடைய ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், நீங்கள் மாதம் குறைஞ்சது நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும், நல்ல ஒரு வருமான வாய்ப்பை சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா இந்த வெல்னஸ் கோச்சில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த வெல்னஸ் கோச்சில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கோச்சரை அவர் நியமிக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இந்த மூன்றும் நமக்கு அவர்கள் மூலிமா கிடைக்கும். அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சால் போதும், வேறு எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் செய்கிறோம். மீண்டும் 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 அதை தான் செய்வோம். நம்ம ஏற்கனவே இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக என்ன வேலை செஞ்சோம், என்ன பிஸ்னஸ் பண்ணோம், எதனால் நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சிது, சரி அடுத்து வேறு பண்ணலாம், வேறு ட்ரை பண்ணாலும் அதே ஸ்டைல் அதே மாதிரி தான், நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனாலும் மறுபடியும் என்ன ஆகும், அதே தோல்விகளை தான் சந்திப்போம். அதுலேருந்து மேலே வரவே முடியாது. இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதுதான். இந்த வருஷமாவது எனக்கு நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறோம். ஆனால் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்கான ஒரு பயிற்சியை யார்கிட்ட போய் எடுத்துக்கணும், அந்த பயிற்சி யார் கொடுக்குறாங்க, அந்த பயிற்சியில் வெற்றி அடைஞ்சவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, பல பேரை வாழ வைக்கிறவங்க கிட்ட தான் நம்ம பயிற்சி எடுக்கணும். திரும்ப திரும்ப போயிட்டு இந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணலாம், அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணலாம், டைம் வேஸ்ட். டைமை ஒவ்வொரு நாளும் நம்ம வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், பல இடங்களில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எதையுமே உருப்படியாக செய்ய முடியல. செய்வதை திருந்த செய்ன்னு சொல்லுவாங்க, சொல்வதை திருந்த சொல், செய்வதை
திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் யார் சொல்கிறாங்களோ அது என்ன விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்க யார், அவங்க எத்தனை பேரை சாதிக்க வச்சுருக்காங்க, எத்தனை பேரை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, அவர் கீழே நம்ம போகணுன்றதை நம்ம பார்த்து தெளிவாக முடிவு பண்ணி இன்றைக்கு அவர் கீழே அவரை பின்பற்றின அத்தனை பேருமே பல லட்சங்களை கடன்களை தூக்கி வெளியே எரிஞ்சு இன்றைக்கி பல லட்சங்களை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சம்பாதிக்கணும், நீங்களும் இந்த வெல்னஸ் கோச்சில் ஒரு உறுப்பினராக வரணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான கோச்சர் நியமிப்பாங்க. உங்கள் குடும்பத்தை அந்த கஷ்டங்கள்லேருந்து நிச்சயமாக 100% இல்லை 200% வெளியே வருவீங்க, சந்தோஷமாக வாழ்வீங்க. 2025 உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கடன்கள் எல்லாமே தீர்ந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை நல்ல வருமானத்தோடு சந்தோஷத்தோடு இப்போ இவங்க எல்லாரும் எப்படி பேசுகிறாங்களோ அதே சந்தோஷத்தை உங்களாலையும் பேச முடியும், அதே சந்தோஷமாக உங்களால் வாழ முடியும். கடனை கஞ்சி பயப்படாதீங்க, எதற்கும் அஞ்சாதீங்க. சோதனைகள் விலகும், புதிய பாதை தெளிவாகும், உங்களுடைய வெற்றி நிச்சயம். ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.